சத்சங்கம் நல்ல வழியை காட்டும். நம்முள்ளேயுள்ள இருட்டை சூரிய ஒளி நீக்கும். சத்சங்கத்திலுள்ளவர்கள் தானமும் புனித பயணங்களும் தவங்களும் பலி கொடுப்பதும் தேவையில்லை. அதைவிட சத்சங்கம் மிகுந்த நன்மையை கொடுக்கும். ஆகையால் நல்ல புத்திசாலி சத்சங்கத்தில் விலக மாட்டான். சத்சங்கத்தை தவிர்ப்பவர்கள் எரியும் நெருப்பில் பிழிபட்ட வைக்கோல் போல எரிந்து போவார்கள். ஆகையால் புனிதமானவர்கள் மதிக்கப்படத்தக்கவர்கள் ஆவர். அவர்களுக்கு எப்படியும் நாம் சேவை செய்ய வேண்டும். காரணம், அவர்களின் உதவியால் தான் சம்சாரம் என்னும் கடலை தாண்ட முடியும். சத்சங்கம் என்ற மருந்து ஏழ்மை, இறப்பு, உலகின் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு அவற்றை நீக்க உதவி செய்ய இனிமே மருந்தாகும். மனம் திரும்பி சத்சங்கம் எதையும் ஆராய்ந்து அறிதல், மௌனம், அமைதி ஆகியவற்றால் சம்சாரம் என்றும் உலக வாழ்க்கையை கடக்க இயலும். மன திருப்தி சத்சங்கம் எதையும் ஆராய்ந்து அறிதல், மௌனம், அமைதி ஆகியவற்றால் சம்சாரம் என்னும் உலக வாழ்க்கையை கடக்க முடியும். திருப்பி சொல்கிறேன். மன திருப்தி சத்சங்கம் எதையும் ஆராய்ந்து அறிதல், மௌனம், அமைதி ஆகியவற்றால் சம்சாரம் என்ற உலக வாழ்க்கையை கடக்க இயலும். ராமா, சத்சங்கம் ஆராய்ந்து அறிதல், மௌனம் இவற்றை உண்டாக்குவது சந்தோஷம் என்று அறிந்து கொள்ளேன். இவை நான்காலும் சாந்தி, விசாரம், சந்தோஷம், சத்சங்கம் கடல் போன்ற உலக துன்பங்களை தவிர்க்கலாம். இவற்றில் சிலவற்றை பயிற்சி செய்வதால் மற்ற எல்லா குணங்களும் வந்து சேரும். கற்பக விருட்சம் போன்ற இந்த 4 குணங்களால் எல்லா நலன்களும் நமக்கு சேவை செய்ய காத்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மாசற்ற முழு நிலவு போல காணப்படுவார்கள். அவர்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெறுவார்கள். ஆகையால் ராமா, உன் மனதை கட்டுப்படுத்து. வாழ்வில் மேற்கூறிய 4 வழிகளை பின்பற்று. யானை போன்ற மனதை கட்டுப்படுத்தாதவரை மேற்கூறிய 4 வழிகளும் பயனற்றவை. ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாது. நீண்ட கைகளை உடைய ராமா, நீ கடவுளாகவும் சரி, யட்சனானாலும் சரி, மனிதனானாலும் சரி, தாவர வகையை சார்ந்தானாலும் சரி, மேற்கூறிய இவையிலும் முக்தி அடைய வேறு வழியே இல்லை. அதாவது ஒரு நற்குணத்தை வலுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத மனதை வலுவிழக்க செய்ய இயலும். ஏதாவது ஒரு நற்குணத்தை வலுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத மனதை வலுவிழக்க செய்ய இயலும். ராமா, இவற்றால் நல்வகை மேலோங்கி தீயவை தீயும். மனதின் தீமைகள் நிறைந்து ஆசைகள் வேகமாக ஆற்றி வெள்ளம் போல வலுவாக ஓடுகின்றது. அதற்கு நன்மை, தீமை என்று 2 கரைகள் உள்ளது. நம்முடைய சுய முயற்சியால் நாம் எதை அடைய விரும்புகின்றோமோ அது அடைகின்றோம். ராமா, எந்த கரையை அடைகிறது என்று நினைத்து செயல்படு. சிறு சிறுவாக உனது முயற்சியால் உன் ஆசைகளின் தீய திசையை மாற்றி நன்மை பயக்கும் கரையை அடைவாய். தீமைகள் நிறைந்த ஆற்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட மாட்டாய். முமுக்ஷு பிரகாரணம் நிறைவு பெறுகின்றது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.